ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2025 வருடம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் த வியூவர்ஸ். எல்லோருக்கும் எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்று இருக்கவும், உலகம் முழுவதும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய திதி வளர்பிறை துவிதை திதி. நாளை காலை 4:02 வரை உள்ளது. உத்திராட நட்சத்திரம் நள்ளிரவு 1:31 வரை உள்ளது. அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய நல்ல நாள். இன்று சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் என்றால் 3ஆம் பிறை. இந்த 3ஆம் பிறைய நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் கூடும், எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் 3ஆம் பிறைய இன்னைக்கு மறக்காம பாருங்க. நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம், மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். திருவாதிரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் விநாயகர் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்து விட்டு பின் முருகர் ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கிய பின் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கவும், அதன் பின் செய்யவும். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்யவும். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள். எள் என்றால் எண்ணெயாக எல்லா வேலையும் செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு பக்தி பரவசம் பொருந்திய நாள். அதாவது இன்று பக்தியோட இருப்பீங்க சார் நீங்க. அதனால நீங்க கோயிலுக்கு போயிட்டு காலையில சாமியை கும்பிடுங்க. மற்றபடி உங்கள் கூட இருக்கிற ஜனங்க கூட நீங்க நல்ல விதமா பேசி பழகுவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு லாபம் தர்ற நாள் தான். சார் என்ன சார் லாபம் தர்றது? நாங்க ஜாபுக்கு போறோம், இன்னைக்கு ஜாபு லீவு சார் எங்களுக்கு. சார் லாபம் தர்ற நாள்னு சொன்னது வியாபாரிங்களுக்கு இன்னைக்கு கடை உண்டுங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் லாபமா நடக்கும். கடின உழைப்பாளர்களே, இன்று உங்களுக்கும் லாபம் தரும் நாள்தான். இன்று பக்தி மார்க்கமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் காலையில் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம், பின்பு முருகர் ஆலயம், அதன் பின் பெருமாள் ஆலயம் சென்று வணங்குங்கள். எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் ஆரம்பமாக போகுது சார். வெகு சீக்கிரத்துல 29/3/2025 இருந்து ரிஷபத்துக்கு யோகமான நாள் தாங்க. கவலையே பட வேணாம். உங்களுக்கு பெருமையா இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச காரியத்தினால நீங்க பெருமைப்பட்டிருப்பீங்க. அவங்க உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. நீங்க உழைப்பு செஞ்சிட்டு இருப்பீங்க, ஊதியம் கிடைச்சிட்டு இருக்கும். வேற ஏதாச்சும் புது தொழில் செய்யறதுக்கும் சிலருக்கு யோசனை வருங்க. நீங்க இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா சிவன் ஆலயத்துக்கு போங்க. சிவன் ஆலயத்துல போயிட்டு சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏத்துங்க. பின்னாடி நீங்க பெருமாள் ஆலயம் போய் துளசி
அணிவிச்சு நெய் தீபம் ஏற்றுங்க. எல்லாவற்றிலும் நன்மையும் மேன்மையும் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், சாமர்த்தியசாலிகள். எப்படி பார்த்தாலும் சரி, இன்னைக்கு லீவு நாளா இருந்தாலும் நீங்க வருமானத்தை பார்த்துருவீங்க. எப்படி சார் லீவு நாள்ல வருமானம் பார்ப்பீங்க? ஆஃபீஸுக்கு போகாம இருக்க. இல்ல சார், உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் வர வேண்டியது இருந்தானே, திடீர்னு உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்து விழுந்திருக்குங்க. அதுவும் வருமானம் தாங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குங்க நாளு. எல்லாம் வியாபாரம் சிறப்பா நடக்குங்க. நல்லபடியாவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வரவுகள் இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே உங்களுக்கு இன்னைக்கு சில சில ஆர்டர்கள் வந்திருக்கும். இல்லாம இல்ல. லீவு நாளா இருந்தாலும், சில பேருக்கு வேலை இல்லாம இருந்தாலும், உங்கள கூப்பிட்டு வச்சு, மிதுன ராசிக்காரர்ல இருக்க கடின உழைப்பாளிகள கூப்பிட்டு வச்சு வேலை குடுப்பாங்க. அதனால உங்களுக்கு ஊதியம் கிடைக்குங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயங்க. பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் வருமானம் வருங்க. கடகராசி அன்பர்களே, நீங்கள் எல்லா விஷயத்திலயுமே சட்டு சட்டுன்னு முடிவெடுத்து சட்டு சட்டுன்னு செய்வீங்க. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த இந்த வருஷம் பொறந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணுங்க. அது பிரகாரம் நீங்க செயல்பட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு நல்ல வருமானம் வருங்க. உங்களுக்கு இன்பமா இருக்குங்க இன்னைக்கு. இன்னைக்கு நீங்க ஜாலியா இருப்பீங்க, இன்பமா இருப்பீங்க, குடும்பத்தோட குதூகலமா இருப்பீங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷமான நாள் தான். இன்னைக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம். கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அஞ்சானஞ்சம் படைச்சவங்க. இப்போ கூட பிளான் பண்ணுவீங்க. ஆர்வமா ஏதாச்சும் புது தொழில் செய்வோமா? வேற ஏதாச்சும் செய்வோமா? என்ன பண்றது? ஏதாவது கத்துக்குவோமா? இதை செய்வோமா? அதை செய்வோமான்னு ஏதோ ஒரு ஆர்வம் காட்டிட்டு இருப்பீங்க தொழில் செய்றவங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? இதை விட அதிக வருவாய் கிடைக்கிற கம்பெனி கிடைக்குமா? கம்பெனில வேலை செஞ்சவங்களுக்கு கிடைக்கும். இப்படிலாம் ஆர்வமா செயல்பாடுகள் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா நல்லபடியா எல்லா வேலையும் முடியுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க ஆர்வமா உங்க வேலையை செய்வீங்க. அது மூலியமா உங்களுக்கு வருமானங்கள் வரும். நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க சார். துளசி மாலை அணிவிச்சு நெய் தீபம் ஏத்துங்க. ஆஞ்சநேயனுடைய அருளால எல்லாமே இந்த வருஷம் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, நீங்க எதுக்கும் சளைக்காதவங்க. எதா இருந்தாலும் சிரிச்சு பேசி மழுப்பிட்டு வந்துடுவீங்க. நீங்க சாமர்த்தியசாலி, கவர்ச்சியா பேசுவீங்க. இன்னைக்கு நன்மையான நாளுங்க. எல்லாமே நன்மையா முடியுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் எல்லா விதத்திலும் நன்மையும் மேன்மையும் கிடைக்குங்க. நீங்க காலைல பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. சாயங்காலமா நீங்க போக வேண்டிய கோயில் வந்து பெருமாள் கோயிலுங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி அணிவிச்சு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வளத்தையும் பெருமாள் கொடுப்பார். துளாராசி அன்பர்களே, இந்த வருஷம் ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் சனி பயிற்சி சூப்பரா இருக்குங்க. அதனுடைய பொருட்டு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்குங்க. என்ன சார், இன்னைக்கு 1ஆம் தேதி ஆதாயம் கிடைக்குமா? நிச்சயமா ஆதாயம் கிடைக்குங்க. அதுக்குரிய அறிகுறியாச்சும் நிச்சயமா தென்படுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு இன்னைக்கு டெஃபினட்டா நல்ல வருமானம் உண்டுங்க. துளாராசி அன்பர்கள், நீங்க என்ன எந்த கோவிலுக்கு போகணும்னா, நீங்க துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. அதுக்கப்புறம் பெருமாள் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் ஏத்துங்க. ஒரே ஆலயத்துல 2 பேரும் இருந்தாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. பெ துர்க்கை அம்மன் அருளும், பெருமாள் சாமியுடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சு, அதன் மூலியமா உங்க வாழ்வாங்க வாழ்வீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க டக்குன்னு பேசுவீங்களா? அதெல்லாம் இந்த தடவ குறைச்சிருங்க. இந்த வருஷம் பொறந்துருச்சுல்ல, டக்குன்னு நான் யாரையும் பேச மாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு அன்பு மிகுங்க. பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கவங்க உங்ககிட்ட பாசமாவும், அன்பாவும் பேசுவாங்க. அதனால உங்களுக்கு வருமானங்கள் வருங்க. அன்பா குடும்பத்தில பேசினா எப்படி வருமானம் வரும்னு ஒருத்தர் கேட்கறதுக்கு என் காதுல விழுது. இல்லீங்க. குடும்பத்தில அன்பா இருந்தாங்கன்னு வச்சுங்க, நீங்க வெளிய வரும்போதும் நீங்க சிரிச்சு பேசுவீங்க. யார்ட்டயும் சுள்ளுன்னு விட மாட்டீங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானங்கள் வரும். வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இன்னைக்கு லீவு நாளு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே எல்லா செயல் நடக்கும். இன்னைக்கு நீங்க நல்லா ஓய்வெடுத்து நல்ல சந்தோஷமா இருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கும் நீங்க வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு வருமானங்கள் வரும். விருச்சிகராசி அன்பர்களே, நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லாமே ஐயப்பன் அருளால சிறப்பா முடியும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க இதுவரைக்கும் விஷயங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த தடவை எப்படி இருக்குன்னா ஜெயந்தாங்க உண்டாகும். அதுக்குரிய அறிகுறி கிடைக்கும். புதுசா தொழில் செய்றவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்.
அதாவது வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கும். அது மூலமா வருமானம் வர்றதுக்கு வழிவகை கிடைக்கும். அதே சமயத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு ஜெயம் உண்டாகும், ப்ரமோஷன் கிடைக்கும். அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் ஜெயம் உண்டாகி அதனால வருமானம் வரும். நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம். அடுத்தது கால பைரவர் ஆலயம். கால பைரவர் ஆலயம் எங்க இருப்பாரு? ஆஞ்சநேயர் ஆலயம் பெருமாள் கோயில்ல இருப்பாரு. கால பைரவர் சிவன் கோயில்ல இருப்பாரு. 2 ஆலயத்துக்கும் போங்க, நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு ஜெயம் உண்டாங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. எல்லா விதத்துலயும் உங்களுக்கு லாபம் வருங்க. பண வரவு உண்டுங்க, தன வரவு உண்டுங்க, எல்லா விதத்திலும் லாபம் உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் வருங்க. மகர ராசி அன்பர்கள், நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு நற்செயல், காலையில பிள்ளையார் கோவில்ல தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நேரா போயிட்டு முருகப்பெருமான சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோயில்ல போயிட்டு நெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு லாபமா இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இது வரைக்கும் நீங்க கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும். அந்த எரிச்சல்லாம் தூரமா வைங்க. உங்களுக்கு இன்னைக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. சுகமா இருப்பீங்க. எல்லா விதத்திலும் சௌக்கியங்கள் வருங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன? காலையில காக்காவுக்கு எள்ளெண்ணெய் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோமாதான்ற பசு அன்னைக்கு கீரையோ வாழைப்பழமோ கொடுத்துட்டு சாயங்காலம் பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பா போறீங்க. அதன் மூலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பெருமாளும் தாயாரும் உங்களுக்கு நன்மைகளையும் சுகத்தையும் பணத்தையும் தருவாங்க. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏதோ ஒரு பணம் வரதுக்கூடிய அறிகுறி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. கடின உழைப்பாளிகளே நீங்க இருக்கீங்களே மீனராசியில, உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா நீங்க செல்ல செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னு சொன்னீங்கன்னா, நேரா பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளும் தாயாரும் சேவிச்சுட்டு உடனே நீங்க ஆஞ்சநேயர் கோவில்ல போயிட்டு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மேலும் லாபங்கள் பெருகும், சந்தோஷம் பெருகும். 12 ராசி என்பரும் காலையில் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயம் சென்று விநாயகரை வழிபட்டு, முருகப்பெருமானை வழிபட்டு, சிவபெருமானை வழிபட்டு, பார்வதி அம்மனை வழிபட்டு, பின் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளையும் தாயாரும் சேவியுங்கள். எல்லா வகையிலும் எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து உங்களை ஆசீர்வதித்து அதன் மூலம் இந்த 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைய நானும் உங்களுடன் சேர்ந்து பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.